எப்பொழுதுமே இந்த வீட்டில் சிம்பிளாக பண்ணுற இந்த வெரைட்டி ரைஸ்க்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய கிரேஸ் உண்டு. ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது புதினா சாதம். அந்த புதினா சாதத்தையே ஒரு ஃபியூஷன் மாதிரி, ஒரு புலாவ் மாதிரி, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பட் ஆனால் அதுலேயே நம்ம வச்சு குக் பண்ணுறப்போ அது எப்படி மாறுது, என்ன டேஸ்ட் இருக்குது, அந்த ஒரு பஞ்சி ஃபீலிங், அதுக்கு கொஞ்சம் சில வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அது சேர்த்தா அது எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இதயம் மந்த்ரா வழங்கும் 2 டிஷ்ஷு, புதினா புலாவ், அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஒன்றா அழகாக சர்வ் பண்ணிடலாம். ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கர். யூஸ்வலாக இந்த புதினா சாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சட்னி அரைச்சிட்டு அதில் ரைஸை மிக்ஸ் பண்ணி தாளித்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராசஸில் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அது கூட வர அந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ், அதை நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறதில்ல, டைரெக்டாக அந்த ஆயில் அழகாக ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக கொடுக்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த புதினா பேஸ்ட் அரைச்சிக்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கட்டு புதினா, சின்ன கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணி நல்ல இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அது மட்டும் வேணும், ஏன்னா காம்பு எதுவும் இருக்கக்கூடாது. நிறைய ஃபைபர் இருக்கும், அதில் நாராக இருக்கும். நம்ம எவ்வளோ புதினா எடுத்துருக்கோமோ அது பாதி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக, கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு. யூஸ்வலாக நம்ம புதினா சாதத்துக்கு நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி என்னோடய ப்ராசஸில் பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு, ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஊறி ரெடியாக இருக்குது. இப்போது இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேஸ், அந்த பேஸ்ட்டு, புதினா பேஸ்ட்டுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம் அரைக்கிறதுக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங் போயிடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சிட்டோம், நல்லா நைஸாக இருக்குது. இப்போ இதை வச்சு தான் இப்போ நம்ம அந்த அரிசியை நம்ம குக் பண்ண போகிறோம் பேஸாக. இப்போ அடுத்த ஸ்டேஜ், ஒரு மூடி இருக்கிற ஒரு பேன், குக்கிங் வெசல் எடுத்துக்கிறேன். வீட்டில் எந்த பேன் இருந்தாலும் சரி, கொஞ்சம் மூடி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த தம் போடுறதுக்கு அந்த மூடி இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பேன் எடுத்துகிட்டு இந்த புலாவ் ப்ராசஸ்க்கு நம்ம நெய் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பொடி மாஸுக்கு நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு ப்ராசஸ். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஆனியன், ஒரு வெங்காயம் 2 எடுத்துருக்கோம். ஸோ எப்பொழுதுமே இந்த ஆயிலோ நெய்யோ அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸஸாக இருந்ததுன்னா அது மேலே தெரியும். ஸோ அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான நெய், ஆயில் தான் எடுத்துருக்கோம். இந்த நெய் மெல்ட் ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹோல் கரம் மசாலா, அதாவது பிரியாணி இலை, பே லீஃப் போடுறேன், ஸ்டார் அனீஸ் 1 போடுறேன். அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். பிஞ்ச் பண்ணி அழகாக போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 2 கிராம்பு. ஸோ இப்போ இது லைட்டாக ஒரு வாட்டி சாட்டே பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா, முழு பச்சை மிளகா போடுங்க. ஸோ இப்போ இந்த ஆனியன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 முழு வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம், ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ்க்கு எப்பொழுதுமே வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கரெக்டாக, கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு பண்ணுங்கள். ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கி அதோட ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் டச் நீங்கள் பண்ணுற ஒரு புலாவுக்கோ, இந்த ரைஸ்க்கோ, இல்லை இந்த மாதிரி ஒரு பிரியாணிக்கோ. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன். இந்த ஆனியன் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குக் ஆகி கொஞ்சம் அந்த தண்ணி விட்டோன்னே முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு போடுங்க. இது அந்த நெய்யிலே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வருது. நல்ல ஒரு ஃப்ளேவர் அந்த நெய்யில் அந்த ஆனியன் கரெக்டாக ஃப்ரை ஆகி அந்த ப்ரௌன் ஆகி வரப்போ, இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை, அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு. ஸோ இதில் பூண்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா குக் ஆகிடணும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா சேர்த்து குக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, மிளகு பொடி ஒரு 2 பிஞ்சு போடுங்க. அதே மாதிரி ஜீரக பொடி ஒரு 2 பிஞ்சு. இது ஒரு நல்ல ஒரு பஞ்சியாக ஒரு பேலன்ஸ்டு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதினா நல்லா அழகாக வெந்துருச்சு இப்போது. ஸோ இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது நல்லா வதங்கி இப்படி வந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு இந்த புதினா. இப்போ அரிசி வந்து இன்றைக்கி நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியது 1.5 பங்கு தண்ணி. அதாவது 2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஈச் ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக குக் பண்ணணும். ஏன்னா எந்த இதுலேயும் ரா ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கலர் மாறல, நல்ல ஒரு வைப்ரண்ட் க்ரீன் கலர். இப்போ அந்த தண்ணி நல்லா நம்ம கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அரிசியை போட்டுட்டு ரொம்ப கிண்டிட வேணாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா ஊர்ன அரிசி டக்குன்னு உடஞ்சிரும். ஜஸ்ட் அழகாக ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த ரைஸை வந்து இந்த புதினாலேயே பேஸாக வச்சு நம்ம குக் பண்ணுறோம். அப்போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே நல்ல ரைஸில் வந்து நல்ல ஊறி ரொம்ப அந்த நல்ல ஒரு மவுத் ஃபீல், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கரெக்டாக வற்றி இந்த ரைஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்டேஜில் கரெக்டாக கவர் ஆகிருக்கு. ஸோ பர்ஃபெக்டான ஸ்டேஜ் நமக்கு தம் போடுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம இதில் மீதி இருக்கிற நெய் கரெக்டாக அப்படி போட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டு மினிமம், அதாவது சிம்மரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு, வீட்டில் உங்களுக்கு ஒரு தோசை தவா இருந்தால் அதை வச்சு அதுக்கு மேலே இது வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது அப்படியே இந்த சிம்மர்லேயே அப்படியே ஃபுல்லாக மெதுவாக குக் ஆகி அந்த ரைஸு ஃபுல்லாக குக் ஆகிரும். அப்போது அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரைஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொட்டேட்டோ பொடி வறுவல் எப்படி சொன்னாலும் சரி, இதுக்கு தேவையான பொருளை நம்ம என்னென்னு பார்த்துட்டு அதை சைடில் நம்ம ப்ராசஸ் நம்ம ரெடியாக பண்ணிடலாம். ஸோ ரெண்டும் சேர்த்து பர்ஃபெக்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் தான் அந்த பொடிக்கறி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது மந்த்ரா கடலெண்ணெய். எப்பொழுதுமே இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி எண்ணெய், அதாவது கடல் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ அதோட ஃப்ளேவர், அதோட ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் இந்த ஒரு டிஷ்ஷுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி எண்ணெய் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி வரப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 மிளகாய், காஞ்ச மிளகாயை கிள்ளி இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ அது லைட்டாக நமக்கு வறுத்து வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. ஸோ அது லைட்டாக கரெக்டாக பொரிஞ்சு வரப்போ நம்ம வெட்டி தண்ணியில் வச்சுருக்கிற சின்னதாக இது கட்டிங் ரொம்ப முக்கியம், உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடுங்க. சின்ன ஒரு டைஸ், ஒரு க்யூப்ஸ் மாதிரி இதை கட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி உருளைக்கிழங்கு தண்ணியில் இருந்ததுனால நமக்கு ஆக்சிடைஸ் ஆகி கலர் மாறல, நல்லா அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த தண்ணியில் சோக் பண்ண உருளைக்கிழங்கு, வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கோம். அதுலேயே கொஞ்சம் நமக்கு தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணி லைட்டாக வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம அந்த காரப்பொடி என்னென்ன மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்து இதை அழகாக ஃபினிஷ் பண்ணுவோம். அதேமாதிரி முக்கியம் என்னென்னா அது நல்லா கிறிஸ்பாக வரணும். அதுக்கு வந்து கரெக்டாக பொறுமையாக ஒரு அளவு வெந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம மினிமைஸ் பண்ணி கரெக்டாக வறுப்போம். எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். கரெக்டாக அந்த தண்ணி வந்து நமக்கு வற்றி கரெக்டாக இப்போது ஒரு நல்ல ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு அந்த உருளைக்கிழங்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவையான பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் காரப்பொடி. காரப்பொடி நிறைய சேர்க்கலாம், ஏன்னா இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஸோ இது வந்து இப்போ நல்ல கோட் ஆகி நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இது வந்து நல்ல ஸ்லோவாக நல்ல ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக கொஞ்சம் வறுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஃப்ரை ஆகி நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த அளவு ஆயில் நமக்கு கரெக்டாக இருக்குது. வறுத்து வரப்போ நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற ஆயில்லையே கரெக்டாக ஓரளவு வந்துடும். முன்னாடி நம்ம சேர்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இது வந்து ரொம்ப மொறுமொறுப்பாயிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த க்ரீன் அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஆயிலில் படுற மாதிரி ஒரு வாட்டி லைட்டாக டாஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது இன்னொரு 10 நிமிஷம் சிம்மர்லேயே இதே மாதிரி கொஞ்சம் நல்லா முருகலாக வறுத்தரலாம். ஸோ இதில் ஐடியா என்ன அப்படின்னா கீழே வந்து அந்த ஆயில் வந்து கீழே இருக்கும். நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து இந்த உருளைக்கிழங்கு படுற மாதிரி அப்பப்போ ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இது கரெக்டாக கோட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஈவனாக முருகலாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக நல்ல க்ரன்ச்சியாக ஒரு உருளைக்கிழங்கு பொடிக்கறி இது இப்போ ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மீன் டைம் நம்ம தம் போட்டிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுப்போ இதை ரெண்டையும் சேர்த்து அழகாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி, புலாவ், இந்த ரைஸ்லாம் நம்ம தம் போடுறப்போ அது எப்படி கரெக்டாக தம்மாக இருக்கான்னு நம்ம பார்க்குறதுக்கு இதுதான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து அழகாக அந்த குச்சியாக மேலே அழகாக இது ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு தம் ஆகிருக்கு, உள்ளே குக் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து அழகாக மணிமணியாக நூல் மாதிரி செப்பரேட் ஆகி அருமையாக இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான ஒரு புலாவ் தம் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு வித்தியாசமான புதினா சாதம், அதே மாதிரி அதுக்கு போகிற பொடிக்கறி. முக்கியமாக அந்த புதினா சாதம் நம்ம கரெக்டாக அதுலேயே வேக வச்சு வச்சுருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அதே மாதிரி அந்த பொடிக்கறி வந்து பொறுமையாக நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணி அதில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் யுவர் குக்கிங்.